அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். May I come in, madam? Yes, come in. Coffee, madam. Thank you. ஆனந்த் எங்க? வேலச்சேரி சைட்டுக்கு போயிருக்காரு. ஓகே, ஒரு 1 ஹவருக்கு எந்த ஃபோனையும் கனெக்ட் பண்ண வேண்டாம், யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம். ஓகே மேடம். மகேஷ் சார் வந்து அனுப்புங்க. ஓகே மேடம். உனக்காக ஸ்பெஷலா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத குடிச்சா உன் டயர்ட் எல்லாம் பறந்து போயிடும். இந்தா, காஃபி சூடா இருக்கு. குடிக்காத. ஐயோ, இந்த காப்பில விஷத்தை கலந்து உன்னை கொல்ல பாக்குறாமா இந்த பாவி. ரொம்ப நடிக்காத. உன்னை கையும் களமா பிடிச்சிட்டேன். இன்னைக்கு உன் சாயம் வெளுத்துரும். ஐயோ வேணாம் கண்ணு, நீ இந்த காப்பியை குடிக்காத. விஷத்தை கலந்துருக்காத பாவி. ஹாய் மேகலா. ஹாய் மகேஷ், வாங்க வாங்க உட்காருங்க. என்ன மேகலா, இமீடியட்டா ஆஃபீஸ் வாங்கன்னு மெசேஜ் பண்ணிருக்க? எனக்கு எவ்வளவு கோவம் வந்துருச்சு தெரியுமா? உடனே வான்னு கால் பண்ணி ஆர்டர் பண்ண வேண்டியதானே? இல்ல, நீங்க உங்க ஒர்க்ல பிஸியா இருப்பீங்க. அந்த நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. மேகலா, உன்னை விட எனக்கு ஒர்க் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இனிமேலாவது கால் பண்ணி உரிமையோட கூப்பிடு, ஓகேவா? தேங்க்ஸ் மகேஷ். இங்க பாரு, நமக்குள்ள நோ ஃபார்மாலிட்டிஸ். சரி, என்ன விஷயம்? எதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்த? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. என்ன மேகலா, நீ இப்படி அப்செட் ஆகிற அளவுக்கு இப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால காஃபி கூட நிம்மதியா குடிக்க முடியல. இது பார், நீ இப்படி பதறத பார்த்தா வீட்டுல துர்கா ஏதோ விபரீதமா விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எனக்கும் அம்மாவுக்கும் நடுவுல அந்த துர்கா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணா? ஒரு சாதாரண காஃபி விஷயத்துல என் அம்மாவை முட்டாளாக்கி என்ன ஊமையாக்கி 2 பேரையும் துடிக்க வச்சிட்டா. நீ சொல்றத பார்த்தா துர்கா ஏதோ எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிருக்கான்னு தெரியுது. இது பார், என்ன பண்ணான்னு புரியும்படியே சொல்ல. நீங்க சொன்ன மாதிரி துர்காவை கண்காணிப்பு வளையத்துல ஒரு காஃபி கூட போட விடாம வச்சுக்கிட்டு இருந்தோம். அதையும் மீறி எனக்கு காஃபி போட போன வேலைக்காரிய கன்னத்துல அடிச்சுட்டு அவ காஃபி போட்டிருக்கா. வேலைக்காரி வந்து விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல அம்மா சந்தேகப்பட்டு போய் பார்க்க துர்கா காஃபில ஏதோ கலந்துகிட்டு இருந்திருக்கா. அந்த காஃபிய எனக்கு துர்கா வந்து கொடுத்தப்போ பதறி போன அம்மா, அதுல விஷம் கலந்திருக்கு, நான் என் கண்ணால பார்த்தேன்னு என்னை குடிக்க விடாம தடுக்க துர்கா என் மேல அபாண்டமா பழி போடுறாங்கன்னு அழுது கண்ணீர் வடிக்க நான் யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாம முழிக்க ஒரே பிரச்சனையாயிடுச்சு. இங்க பார், அந்த காஃபிய துர்காவே குடிக்க சொல்லியிருந்தா பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும்ல. கடைசியில அதான் நடந்துச்சு. நாங்க யாரும் சொல்லாமலே துர்கா அந்த காஃபியை குடிச்சிட்டா. அம்மாக்கு ஒரே குழப்பமா போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவ எமோஷனலா பிளாக்மெயில் பண்றதுக்காக அம்மாவை பாடா படுத்திருக்கான்னு. ஓ, துர்கா ஏன் இப்படி பண்றா? முதல்ல உன்னை டார்கெட் பண்ணா, இப்போ ஆன்டி டார்கெட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ பிளான் தான் என்ன? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் நானும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு தெளிவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, துர்கா ரொம்ப பிரில்லியண்டா கேம் விளையாடுறா. அவ விஷயத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் யானை மாதிரி பலமாவும் பூனை மாதிரி மெதுவாகவும் இருக்கணும். என்ன பண்ண சொல்றீங்க மகேஷ்? துர்காக்கு சந்தேகம் வராத மாதிரி அவளை வாட்ச் பண்ணணும். நாம வாட்ச் பண்றோங்கிற டவுட் அவளுக்கு வந்துட்டா அவ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போயிடுவா. அதனால அவளுக்கு யார் மேல கோவம், யார பழிவங்க காத்துட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்பா வேற இப்ப ஊர்ல இல்ல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மகேஷ். அதான் உங்களை வர சொன்னேன். சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. என்ன மேகலா, அது எனக்கு எந்த சிரமமும் இல்ல.
இன்னும் சொல்ல போனா அங்கிள் ஊர்ல இல்லாததுக்கு உங்க ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சே. அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பார், உன் பிரச்சனை நினைச்சு நான் சந்தோஷப்படுறத நினைச்சிடாத. உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கேன்ல, அதை நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன். இப்போ கொஞ்ச நாளாவே நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்ல? வாட் யூ மீன் மேகலா? ஐ மீன் அடிக்கடி துர்கா பிரச்சனைக்காக உங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் நேரம் காலம் பார்க்காம உங்க ஆபீஸ் ஒர்க்கை விட்டுட்டு வரீங்கல்ல, அத சொன்னேன். நோ ப்ராப்ளம். நான் இல்லைனா கூட என் கம்பெனியோட ஒர்க் எல்லாம் ப்ராப்பரா நடக்கும். நான் அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் ஆரம்பத்திலேயே எல்லா வேலையும் விட்டுட்டு உன் பின்னாடி சுத்தனவன் தானே. நான் கூட இப்போ கொஞ்சம் டியூன் ஆயிட்டேன். என்ன? எனக்கு இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பக்கபலமா நிக்கிறதுக்கு நீங்க கூட இருக்கீங்கங்கிற தைரியம் வந்துருச்சு. அதுக்கு டியூன் ஆயிட்டேன். ஓ, தேங்க்ஸ் மேகலா. நோ தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஓகே, நான் அப்ப கிளம்புறேன் மேகலா. மகேஷ், 1 minute. நான் பிகினிங்ல உங்களை எவ்வளவோ இன்சல்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க என் கூட டிராவல் பண்றீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ரியலி யூ ஆர் கிரேட். பை. சாந்தி, என்ன லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? சொல்லு சாந்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே இப்பதான் வந்தேன். அப்புறம் ஏன் நீ என்ன பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிக்கல? என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு அருண். என்னாச்சு சாந்தி? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன அருண், ஏதாவது ஒரு நாளைக்கு பிரச்சனைன்னா பரவாயில்ல, தினம் தினம் பிரச்சனைனா நான் எவ்வளவு நாளைக்கு தான் சமாளிக்கிறது? இப்ப என்ன உன் பிரச்சனை? வழக்கம் போல உங்க அம்மா என்ன திட்டி இருப்பாங்க, நீயும் வழக்கம் போல என்ன விட்டு கொடுக்காம பேசியிருப்ப, இவ்வளவுதானே? என்ன இப்படி சாதாரணமா சொல்றீங்க? தொட்டதுக்குள்ள எங்க அம்மா உங்களை திட்டும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? உங்க அம்மா உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் அவங்க திட்டுறது எதுக்கு பெருசா எடுத்துக்கிற? இந்த காதுல வாங்கி அந்த காது வழிய விட்டுரு, அப்பதான் உன் பேர்ல இருக்கிற சாந்தி உன் மனசுலயும் இருக்கும். சாந்தி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாது. ஏன் என்னை எடுத்துக்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ எங்க அப்பா புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்காரு. என்ன? எங்க அப்பாவோட துபாய் ஃப்ரெண்டு முத்தையா அங்கிள் அவர் பொண்ணை எனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாராமா. அதுக்காக என் அப்பா அம்மாவும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான், மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சாந்தி, சாந்தி, ஏய் நில்லு நில்லு நில்லு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே எந்திரிச்சு போற. அதான் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களே, போய் அவங்களே கட்டிக்கோங்க. நான் இதுக்கு பாதியில கழட்டி விட்டு போறதுக்கா? ஏய் கோவப்படாத சாந்தி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் என்ன அந்த பொண்ணை கட்டிக்க போறேன்னு சொன்னேன், என் பிரச்சனையை மட்டும் தானே சொன்னேன். அதுக்கு போய் கோச்சுக்கிட்டே அப்படி என்ன சாந்தி, நீ என்னை பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா? உங்க சைட்லயே உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் சைடுல அந்த கணக்கு புள்ள
அவர் தங்கச்சி பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண எங்க அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ரெண்டுக்கும் நடுவுல நம்ம கிடந்து தவிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு என்னதான் முடிவு? என்ன இப்படி பேசுற சாந்தி? நம்ம கல்யாணம் தான் முடிவு. அது எப்போ எப்படி நடக்கும் அருண்? என்ன சாந்தி இப்படி கேட்ட? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல இத்தனை நாள் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அருண். உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை விட எனக்கு வாழ்க்கை மேல நிறைய பயமா இருக்கு. இப்ப நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அருண், என்னை எப்ப கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவீங்க? அதான் கேக்குறேன். இப்பவே உன் கையை பிடிச்சி அப்பா முன்னாடி கூட்டிட்டு போய் நீ தான் என் பொண்டாட்டின்னு என்னால சொல்ல முடியும். அந்த தைரியம் எனக்கு இருக்குங்கிறது உனக்கும் தெரியும். ஆனா அதை தடுக்கிறது என் சூழ்நிலை தான். நான் செய்யற அந்த காரியத்தினால என் தங்கச்சியோட கல்யாண வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனால கொஞ்சம் பொறுமையாரு. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தானே. அடேங்க அப்பா, இந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டா போதும். இந்த வெக்கம் எங்க இருந்துதான் வருமோ. அருண், கிண்டல் பண்ணாதீங்க. அது எப்படி சாந்தி? நீ கோவப்படும் போது கூட அழகா இருக்க, வெக்கப்படும் போதும் அழகா தான் இருக்க. அருண், ஓவரா ஐஸ் வைக்காதீங்க. சாந்தி, நீ எப்பவும் இப்படியே தான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். நானும் இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா என் பிரச்சனை சாந்தி, இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்குல்ல, அது இந்த சக்கரை பொங்கல் மாதிரி தித்திப்பா இருக்கும், ஆனா திகட்டிரும். ஆனா பிரச்சனையோட இருக்கிற வாழ்க்கை கார சாரமா இருக்கிற கரிசோறு சாப்பிடுற மாதிரி. முரட்டுத்தனமான ஆளுங்கிறது சரியாதான் இருக்கு. என் முரட்டுத்தனத்தை காட்டவா? வாங்க ரிஷி. ஹாய் கீதா. ப்ளீஸ் சிட். நீங்களும் உட்காருங்க கீதா. கீதா, வாட் ஹேப்பன் டு ஆல் சடன்லி? ஸ்டாஃப்ஸ் என்னடானா என்ட்ரன்ஸ்ல நின்றுக்கிட்டு எல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க. நீ என்னடானா உன் சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து என்ன ரிசீவ் பண்ணுற? திஸ் இஸ் டூ மச். நோ, நாட் அட் ஆல் ரிஷி. உங்க அச்சீவ்மெண்ட்க்கு முன்னாடி திஸ் இஸ் ஆல் நத்திங். சும்மா சாதாரணம் தான். நோ, நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணலையே. நீ என்கிட்ட சொன்னதெல்லாம், உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டதெல்லாம் யூஸ் பண்ண ஒரு சான்ஸு யூஸ் பண்ணேன். தட்ஸ் ஆல். இதை போய் என்னமோ நான் ராக்கெட்டெல்லாம் விட்டு சாதனை பண்ண ரேஞ்சுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை ரிஷி. இந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் எம்டியோட கனவு, லட்சியம். அந்த கனவும் லட்சியமும் இப்போ உங்களால நிறைவேறிருக்கு. அப்போ அது சாதனை தானே? சரி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சது சாதனைனே வச்சுக்கோயேன். நான் ஒரே ஒரு மனுஷனா நின்று சாதிக்கலையே. எனக்கு பின்னாடி நிற்கிறது நீ தானே. அப்ப என் சாதனை காரணம் நீ தானே.
சரி, இது எப்படி உங்களால முடிஞ்சது? நான் ப்ராஜெக்ட் பத்தி டென்ஷனாவே இருந்தேன். ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன டென்ஷன் கூட இல்ல. அவ்வளோ ஏன் டெடிகேஷன் கூட கிடையாதுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் சர்வ சாதாரணமா சொல்லி முடிச்சிட்டீங்க. How was it possible, ரிஷி? கீதா, சைல்ட்ஹுட்லேருந்து நான் எதையுமே சேலஞ்சாகவே எடுத்துக்கிறது இல்லை. எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுட்டு I'll take it easy. அது காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம். லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட், நோ கமிட்மெண்ட்ஸ், தட்ஸ் மை பாலிசி. உங்களை மாதிரி ஐ cannot take things easily. கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஸ்ட்ரக் ஆன உடனே எனக்கு மொத்த உயிரும் நின்னு போயிடுச்சு. எம்டி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமா நீங்க ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ணி ஓகே பண்ணதும் என் கண்ணுல தண்ணிய வந்துருச்சு. என் மனசுக்குள்ள எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எம்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு பாத்தீங்கல்ல? நோ, டேடிலாம் ஒன்றும் பெருசாக சந்தோஷப்படல. என்ன மாதிரி சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க ரிஷி? ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் என் மம்மி இந்த இது இல்லை, என்னது? அதான் பிளேட்டில் ரெட்டிஷாக வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி கற்பூரம்லாம் ஏற்றி இந்த முகத்துக்கு நேராக சம்திங். ஐயோ, ஆர்த்தியா? யா, கரெக்ட். அதான் மம்மி ஆர்த்தி எடுத்து சந்தோஷப்பட்டாங்க. அப்போ டேடி திஸ் இஸ் டூ மச்னு கமெண்ட்லாம் பண்ணாரு. எப்படி எதுக்காக அப்படிலாம் பண்ணாரு? அதான் சொன்னேனே, அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. ஏதோ ஏன் திங்கிங்ல இருந்திருப்பாரு, மேபி அதான். ஓ, ஓகே. எம்டி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சாதிச்சிட்டீங்க ரிஷி. ஓகே, நான் சாதிச்சிட்டேன்னு நீ நினைச்சா அது காரணம் நீ தான் கீதா. நீ என் கூட இருந்தா இன்னும் நிறைய என்னால் சாதிக்க முடியும். நீ எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஆல்வேஸ் ஐ வில் சப்போர்ட் யூ ரிஷி. ஓகே, ஐ அம் வெரி ஹாப்பி கீதா. பட் ஆஃபிஷியலி அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏன் கணக்கு புள்ள, இன்னைக்கு நேத்தா நம்ம மில்லுல வேலை பார்க்கற நீ எவ்வளவு நாளா வேலை பார்க்கற? உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? எவ்வளவு தூரம் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க மாட்டேங்கிறியே. எதை முன்ன செய்யறது எதை பின்ன செய்யறதுன்னு கொஞ்சமாவது தெரியுவானா உனக்கு? சமாதானம் சொல்லிட்டு தெரியாத. எந்த வேலையை சொன்னாலும் வேலை செய்யறது இல்லையே தவிர நல்லா சமாதானம் சொல்றியா நீ? பேசாம ஒண்ணு செய்யா நீ. ஏதாவது சினிமா கம்பெனிக்கு கதை எழுத போயிடு. நீ எல்லாம் வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. திரும்ப திரும்ப சமாதானம் சொல்லாதையா. எனக்கு எதனால தப்பு நடந்ததுன்ற காரணத்தை விட காரியம் தான் முக்கியம், புரியுதா? நான் மில்லுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும். இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நமக்குன்னு வந்து வாய்க்கிறானுங்க பாரு. என்னங்க கணக்குல கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுவா தனலட்சுமி, நேத்து டாக்டரை போய் பார்த்தேன். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா கோவமா யார்ட்டையா சத்தம் போடுங்க, அப்பதான் சாப்பிடுற சாப்பாடு நல்ல ஜீரணமாகும்னு சொன்னார். உங்ககிட்ட கோச்சுக்கிட்டா நீ ஒரேடியா ஃபீல் பண்ணுவ. அதனாலதான் கணக்கு புள்ளைய கோச்சுக்கிட்ட. வேற என்ன பண்றது? சரி, இன்னைக்கு என்ன டிஃபன்? இந்த அவிச்சு வச்சிருப்பிய அந்த இட்லி கல்லா இல்ல பொங்கல்லா? பொங்கல் போடு. தண்ணியா ஒண்ணு வச்சிருப்பே, ரசம் மாதிரி சாம்பார்ன்ற பேர்ல, அது இருக்கா? உங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு போடுறேன்ல மெனக்கிட்டு, அதனால இதுவும் சொல்வீங்க இன்னமும் சொல்வீங்க. இதுவே நல்ல சாப்பாடா? சூப்பர்.
அவங்க வேலையை செஞ்சா நான் ஏன் சத்தம் போட போறேன்? இன்னைக்கு சாயங்காலம் லோடு அனுப்பணும். இப்போ போன் பண்ணி சொல்றான் ஆளுங்க வரலன்னு. கோவம் வருமா இல்லையா சொல்லு மனுஷனுக்கு? இந்த கணக்கு பிள்ளை எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சரியா வரலன்னா அவரை வேலையில இருந்து தூக்க வேண்டியதானே. நீ கூட தான் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற. அதுக்காக உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட முடியுமா சொல்லு? ஏங்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நானும் அந்த கணக்குலயும் ஒண்ணா உங்களுக்கு? அவன் உங்க வேலைக்காரன். நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நான் மட்டும்தான் கழுத்துல தாலி கட்டி உன்னை கூட்டு வந்திருக்கேன். மத்தவங்க இடுப்புல கட்டி கூட்டி வரானாக்கு. இந்த வியாக்கியானம் எல்லாம் நல்லா பேசிடி. உன் பையன்கிட்ட கல்யாண விஷயத்த பேசுன்னு எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசினி அவங்கிட்ட? பேசியிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் வழிக்கு வந்துருவானா என்ன? நீ தாண்டி அவனை எப்படியாவது பேசி வழி கொண்டு வரணும். நாம வெயிட் பண்ணலாம். பொண்ணை பெத்த முத்தையா வெயிட் பண்ணுவானா சொல்லு? இவ்வளவு பேசுறீங்களே, அவன் உங்களுக்கும் பிள்ளை தானே? ஏன் நீங்க பேசுறது? நான் பேச தயார் தான். ஆனா அவன் பையன் என்னை எதிரி மாதிரில பாக்குறான். இவன் மட்டுமா, ஊர்ல இருக்க எல்லா பையனும் அவங்க அப்பனை எதிரி மாதிரி தான் பாக்குறேன். எந்த அப்ளிகேஷனாலும் நேரா நீட்டானுங்க அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய். நீ தான் நல்லா பேசுவேடி. எப்படியாவது பேசி அவனை சமாதானம் பண்ணு. அப்பதானே முத்தையாக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். சரிங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இந்த பொங்கல் எல்லாம் போட்டு என் வாய் அடைக்காத. முதல்ல அவனை கூப்பிடு. அருணே சாப்பிட வாடா. ஆமா, முல்ல அருண் சாப்பிட வாடா அப்படின்னா வந்துடுவான். அவனை உறக்க கூப்பிட்டாவே 7 நாளா அவன் திரும்பி பார்க்க. நல்லா சத்தமா கூப்பிடுறீ. டேய் அருணே சாப்பிட வாடா. இது இந்த மாதிரி கூப்பிடு, அப்பதானே வருவான் அவன். என்னம்மா? வாடா வந்து சாப்பிடு வா. வா. ஒவ்வொரு தடவையும் சாப்பிடுறதுக்கு இவனை கெஞ்ச வேண்டியது. என்னம்மா? வா. என்னம்மா நைன் இருக்க? சாப்பிடுறா. எனக்கு வேண்டாம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். டேய் நான் வெளியில போறேன்டா, முதல்ல சாப்பிடு. நீ எடுத்து வச்சிட்டு போ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் நீ சாப்பிட்டேன்னா நான் பாத்திரங்களை எல்லாம் கழுவி வச்சிட்டு போவேன். அதுக்கு தான் சொல்றேன், உட்கார்றா. ரொம்ப இது பண்றமா? அட அவனுக்கு பசிக்கல போல, அதுக்கு தான். இல்லன்னா மட்டும் போதும் போதும் பேசுறேன். ஸ்பீடா ஊத்துமா, ஸ்லோ மோஷன் ஊத்திக்கிட்டு. போதும். பேசுறேங்க இருங்க. அருண் சாம்பார் நல்லா இருக்கா? நீ வச்சதானே, ஒரே மாதிரி தான் இருக்கும். கல்யாண வயசு வர வரைக்கும் தான் பசங்களுக்கு அம்மா சமையல் ருசிக்கும். கல்யாண வயசு வந்துட்டா அம்மா சமையல் சுமார் தான் இல்ல அருண்? இப்ப என்ன, நீ வச்ச சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? சூப்பரா இருக்கு, போதுமா? ஐயோ ஏன்டா கோச்சுக்கிற? நான் ஒன்னும் சொல்லல, பொதுவா சொன்னேன். இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடவா? இந்தா. வேண்டாம் வேண்டாம். இருங்க அருண், ஒரு நல்ல நாளா பார்த்து நீ நானு காவியா எல்லாரும் முத்தையான வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. என்னடா நாங்க மட்டும் பொண்ணை பார்த்தா போதுமா? நீ பார்க்க வேண்டாமா? ஒருவேளை நாம பார்த்து பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்றானோ என்னவோ, நாம போய் வந்துடுவேண்டி. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அருண் நீயும் பொண்ணு பார்க்க வாடா. முத்தையான இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப நாளாச்சு, நீயும் எந்த பதிலும் சொல்லல. நல்ல காரியம் தள்ளி போயிட்டே இருக்குடா. அவங்களுக்கும் ஒரு நல்ல பதில் சொல்லணும்ல. அவ்வளவுதானே, ஏற்பாடு பண்ணுங்க. நிஜமாவாடா சொல்ற? ஆமாமா. ரொம்ப சந்தோஷம்டா. அப்போ நாளைக்கு முத்தையான வீட்டுக்கு போகலாமா? இரு, நான் முத்தையாக்கு போன் பண்ணி நாளைக்கு வரோன்னு சொல்லிடுறேன். போன போடுங்க. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. அம்மா, வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. முதல்ல காவியாவுக்கு மாப்பிள்ள பாருங்க. தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கான உன் பையனுக்கு கொஞ்சம் சொல்லுடி. அவ இந்த வருஷம் படிப்பை முடிக்க போறா, அது தெரியுமான்னு கேள வர. சரிடா,
அவ படிப்பு முடிக்கட்டும். அவ முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது எங்க வேலை. இப்ப நீ உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியான்னு தான் கேக்குறோம் நாங்க. இப்ப இருந்து அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதான் அவ படிப்பு முடிக்கும் போது கரெக்டா இருக்கும். என்ன ஒரு அண்ணனா தங்கச்சி மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். 2 பேரும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. டேய் அதுக்காக சாப்பிடாம. இதுக்குதான் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். டேய் என்னடா இது? டேய் அருணே, என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவன் பதுங்கும் போதே எனக்கு தெரியும்டி கடைசியில பாய்வான்னு. அந்த வேலையை கரெக்டா செய்துட்டு போயிட்டான். இப்ப என்னங்க பண்றது? பொறு வரேன். பையன் 8 அடி பாஞ்சா அவன் அப்பன்டி நானு 16 அடி பாய்வேன். என் பாய்ச்சலை பத்தி தெரியாத மாதிரி நின்றுகிட்டு இருக்க. ஐயோ, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில கடந்து நான் அல்லாடுறேன். கடவுளே, இந்த அருணுக்கு நல்ல புத்தியை கொடு.